ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நான் என்ன சொல்ல போகிறேன்னா, சில பேர் யோசிப்பாங்கள்ல, என்னடா இவன் நார்மலாக இருந்தான் திடீர்னு பெரிய ஆள் ஆகிட்டான், எல்லாம் லக்குடா அதெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஆனால் லக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியாது. அது உண்மையாக லக் இல்லைங்க. எப்படி சொல்கிறதுன்னா, உங்கள்கிட்ட இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக எத்தனை ஒயிட் கார் பார்த்தீங்க அப்படி உங்கள்கிட்ட கேட்குறேன் வச்சிங்களேன். நீங்கள் சும்மா சொல்லுவீங்க, பார்த்துருப்பேன் ஒயிட் காரை அப்படின்ட்டு. சரி, நாளைக்கு வரும்போது எத்தனை ஒயிட் கார் பார்க்குறீங்களோ ஃபோட்டோ எடுத்துங்க. கரெக்டாக நீங்கள் எத்தனை ஒயிட் கார் பார்க்குறீங்களோ அதுக்கேற்ற மாரி நான் உனக்கு காசு தரேன். ஒரு ஒயிட் காருக்கும் 500 தரேன் சொல்லிட்டேன் வச்சிங்களேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க. அன்றைக்கி ஃபுல்லாக உங்களுக்கு ஒயிட் கார் மட்டும்தான் தெரியும். ஏன் சொல்லுங்கள்? உங்கள் மைண்டு ஃபுல்லாக எங்கேயாவது ஒயிட் கார் தெரியுதா மண்டை ஃபுல்லாக அதே ஓடின்னு இருக்கும். அது அந்த ஒயிட் கார் மட்டும் உங்கள் கண்ணுக்கு தெரிகிற மாரி காட்டும். அதுமாரி தாங்க லக்கும் இதேமாரி தான் ஒர்க் ஆகும். நீங்கள் எதை நோக்கி போகிறீங்களோ அது உங்களை நோக்கி வந்துக்கினே இருக்கும். நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, நான் ரொம்ப லக்கி அப்படின்னு நீங்கள் யோசிச்சிட்டிங்க வச்சிங்களேன். நான் ரொம்ப லக்கிப்பா அப்படின்ட்டு நீங்கள் உண்மையாகவே லக்கியாகவே மாறிடுவீங்க. உண்மையாக நம்பலன்னா நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்களேன். நான் ரொம்ப லக்கிப்பா அப்படின்னு நினச்சிங்க. சும்மா அதே நம்பணும், ஃபீல் பண்ணோம். சும்மா நானும் சொல்லிட்டேன். அதாவது எப்படி சொல்கிறது, நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, ஒரு நிமிஷம் சொல்லிட்டு மீதி இருக்கிற ஒரு நாள் ஃபுல்லாக இருக்க எல்லா நிமிஷத்துலேயும் நான் அன்லக்கின்னு நினச்சின்னு இருப்பாங்க. நீங்கள் அப்படி செய்யக்கூடாது. ஒரு நாள் ஃபுல்லாகவே நீங்கள் லக்கியாக ஃபீல் பண்ணணும். அப்போ கண்டிப்பாக அது ஒர்க் ஆகும். கண்டிப்பாக நீங்களும் லக்கியாக இருப்பீங்க. யோசிச்சு பாருங்கள். ஓகேவா?